வணக்கங்க. அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி நான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கோம். ஸோ கிராண்ட் ஆட்டோ தெஃப்ட் அதாங்க GTA Vice City பார்ட்டு 8 தான் வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த போன வாட்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த சூனியக்கார கிளவிக்கு ஹெல்ப் பண்ணோம். அப்புறமா இந்த ஃபைனல் மிஷன், அந்த வெள்ளை கலர் சட்டை இருக்கான் பார்த்தீங்களா, அவளோட ஃபைனல் மிஷன்ஸை முடித்தோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோன்றதை நீங்கள் வந்துட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. இன்ட்ரோ போட்டு ஜோக்கர் பேண்டா. You're talking to a real goat. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்களா, டாமி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுதான். நீ வந்துட்டு பார்க்க என்னமோ பசியில் இருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்துட்டு சரியாக தெரியல. சரி, உனக்கு வந்துட்டு ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பசங்கள்லாம் என்னோடய ஆளுங்கள்லாம் வாருக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த வாரில் கன்ஸ் எல்லாம் இல்லை, கை சண்டை தான். ஜஸ்ட்டு சண்டை, அவ்வளோதான். கன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகல. நீ வந்துட்டு எங்கள் ஆளுங்களை இது பண்ணிவிட்டு எங்கள் ஆளுங்களை ப்ரொடெக்ட் பண்ணு. ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் போய் இந்த ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு எங்கள் ஆளை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு வந்துட்டு இந்த சூனியக்கார கிளவின்னு நினைக்கிறேன் சொல்லுது. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த இடம். இந்த மிஷினை வந்துட்டு நான் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஷூட் டெஸ்ட்டு, இந்த மல்லிபூ கிளப் இருக்குது பார்த்தீங்களா, மல்லிபூ சரியாகவே சொல்ல மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன். மல்லிபூ கிளப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கினதுக்கப்புறம் ரெண்டாவது மிஷன் தான் இந்த தி ஷூட் டெஸ்ட்டு. செம கடுப்பு. இந்த வாட்டி எப்படி முடிக்க போகிறான்னு தெரில. ஸோ பார்க்கலாம். நடுவில் சம் மிஷன்ஸ்லாம் வர. என்ன மிஷன்ஸ்னால், இது மாதிரி என்ன சொல்கிறது, அதான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கோளாறாக பண்ணிகிட்ருப்பான் பார்த்தீங்களா, அவன். அந்த மிஷன்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாத மிஷனு. ஸோ அந்த மிஷன்லாம் உங்களுக்கு வந்துட்டு நான் காட்ட விரும்பலை, ஓகேங்களா. ஸோ சாப்பிட சாவு என்னடா சாவ மாட்டேங்கிறானுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அங்கே நிறைய ஆளுங்க இருக்கானுங்க. இங்கே அவ்வளோதான், இங்கே முடிஞ்சிச்சு. நான் தெரியாமல் நம்ம ஆளுங்களே அடிச்சிட்டானா அதான் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். இது வேறு ஒருத்தவங்க மேலே ஏன் கரெக்டாக நிற்க மாட்டேங்குது, அதாவது நிற்கிது, அதனாலேயே இதாக ஆக மாட்டேங்குது கேஸ். கடுப்பாக இருக்குது. இதுடா எல்லாருமே போட்டு தள்ளுறா. ஓகே, அவர் அதாவது உன்னால் நம்ம பசங்க தான் சாவறானுங்க அப்படின்னு கீழே போட்டிருக்காங்க. அவர் பாய்ஸ் டையிங் இம்ப்ரூவ் ஏம், லுக் அவுட். ஓ, அங்கே வரானுங்க கைஸ் லைனாக. எல்லாருமே அப்படியே கொத்தாக போட்டு தள்ளுங்க. சாவுங்கடா சாவு. அவ்வளோதான், இன்னொருத்தன் காலி. என்னடா இன்னுமே சாவ மாட்டேங்கிறீங்களாடா. அவ்வளோதான், கடைசி அங்கே ஒருத்தன் கரெக்டாக ஏமிடா கோஸ்ட்டு. ஐயோ, அவ்வளோதான் கைஸ், மிஷன் பாஸ்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு திரும்பவும் அந்த இதான் கைஸ் அந்த சூனியக்கார கிளவிக்கு கடைசியாக பண்ணுற மிஷன். இப்போதைக்கு அந்த சூனியக்கார கிளவியோட மிஷன் வந்துட்டு இந்த மேப்பில் வந்துட்டு இல்லை. ஸோ வாங்க, இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், சூனியக்கார கிளவியோட இது வந்துட்டு இல்லை மிஷனு. இப்போ வந்துட்டு அந்த வெள்ளை சட்டை இவன் பேர் என்னன்னு தெரில கைஸ், ஏதோ ஒன்று வரும். இப்போ வந்துட்டு இவன் கடையில் கஸ்டமர்ஸ்லாம் வராங்க போல், அவங்களையும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க கைஸ் இவன். ஓகே, அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, டீ கப்பை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அப்படியே ஊற்றிட்டாங்க அவன் மேலே. அங்கேயே உட்காந்து சும்மா இருக்க மாட்டேங்கிறான் கைஸ். டாமி, எங்கடா இருக்கு என் சிங்க குட்டி அப்படின்னு பாராட்டான். சரி, நான் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன காஃபி குடிக்கிறதுக்கான டைம் இல்லை, நான் ஆல்ரெடி குடிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு ஜோக் சொல்கிறாங்க கைஸ். ஓகே, மை பாய்ஸ் விக்கு இந்த ஷர்ட்ஸ் அண்டு ப்ரௌசிங் அம்பர்டோ எக்ஸ்ப்ளோசிவ்.
அதாவது இவன் வந்துட்டு ஒரு இடத்துல ஐ மீன் இவன் வந்துட்டு நீ வரலையா கேட்கும்போது இல்லை நான் எங்கள் அப்பா கூட கடையை பார்த்துக்கிறேன் ஐ மீன் கடையை பார்த்துக்கிறேன் எங்கள் அப்பா கூட அப்படின்னு வந்து கேட்கும்போது ஏன்டா வர பயந்துக்கிட்டு இப்படி பண்ணுற. அதாவது என்ன அப்படின்னா இவனுக்கு தேவையே இல்லாத ஐ மீன் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போக முடியாது கைஸ். இப்போதைக்கு நல்லா டேமேஜ் ஆகிருக்கு. எனக்கு என்னமோ இங்கே ஏதோ ஒரு வண்டி இருக்கும் கைஸ். நம்ம ஒரு இடத்துக்கு போய் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்தெல்லாம் தேவையில்லை. இதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த மிஷனை நான் ஆல்ரெடி கற்றுக்கிட்டு எல்லாமே ஆடி தான் கைஸ் வந்திருக்கேன். அதனால இந்த மிஷன் இந்த ஷூட்டர்ஸ்ன்ற மிஷன் தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ வந்துட்டு இவனை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் அதான் எதிரி ஆளுங்கள்லாம் இருப்பானுங்கள்லாம் இருந்தால் அந்த சூனியக்கார கிளவிங்க சி ஆளுங்களை போய் சூனியக்கார கிளவின்னு உட்காந்து திட்டிகிட்டு இருக்கேன். ஐ மீன் சூனியக்கால கிளவியோட ஆளுங்க அப்படின்னு வந்துட்டு அதான் ஆளுங்களை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம போட்டு தள்ளணும். அதாவது அந்த சூனியக்கார போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். சூனியக்கால கிளவி வந்துட்டு ஆப்போசிட் டீம், இவனுக்கு ஆப்போசிட் டீம், இவனுக்கு அந்த சூனியக்கார கிளவி ஆப்போசிட் டீம். புரியுதா? வந்துட்டு நான் வேறு ஓட தெரியாமல் எங்கெங்கேயோ ஏற்றிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, கிட்டதான் இருக்கும், வாங்க போயிடுவோம். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்படி பார்க் பண்ண ஓகே. அதாவது இந்த காரு வச்சுருக்கவங்கலாம் அவங்க உள்ளே விடுவாங்களா அந்த எதிரி கேங், ஐ மீன் எனிமீஸ் ஆப்போசிட் கேங்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் உள்ளே விடுவாங்களாம். ஸோ இந்த வண்டியை எடுத்துகிட்டு போனால் உள்ளே விடுவாங்களாம். ஏன்னா இது வந்துட்டு 80s அந்த மாதிரி ஒரு சம்திங் அந்த மாதிரி ஒரு கேங். ஸோ 80s தான் விடுவாங்க போல். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக சேஃப்டியாக இந்த காரில் இருக்கிற மகிமையே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அமுத்துனா அப்படியே மேலே போய் கீழே வரும். இந்த காரே அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி அசையும். நான் பாட்டு புள்ளிங்கோ ஜோக்கெலாம் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கேன் லூசு மாதிரி. ஒரு ஜோக்கு கைஸ் நான் புதுசாக கேள்விப்படுறேன். நீ வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடுவியா அப்படின்னு வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு கேட்குறான். இன்னொருத்தன் வந்துட்டு இல்லைடா நான் அசைவேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்களும் தான் அசைவோம் அப்படின்னு புள்ளிங்கெல்லாம் ஜோக் அடிக்கிறாங்க. அந்த ஜோக்கை பார்த்தாலே ஜோக்கர் லைக் த ஜோக்கர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு வாங்க நம்ம மிஷனை முடிப்போம். எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு டேடி வம்புலுக்காரதா கம்முனிடுறா. ஓகே, இதுக்கு மேலே கைஸு அதாவது ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே சம் கன்ஸ்லாம் ஸ்பான் ஆகும். அந்த கன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க. அது நான் வந்துட்டு எடுக்கலை. ஸோ ரொம்ப நேரமே எடுக்கிறேன்னு பார்த்துட்ருப்பேன். ஆனால் என் ஃபோனு வந்துட்டு என் ஃபோனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கிறுக்கு பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப ஒரு மாதிரி ஆடவே முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி ஃபோன் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடுது. ஐ மீன் ஃபோன் சுற்ற ஆரம்பிக்கல, கேமு சுற்ற ஆரம்பிக்குது மீன்ஸ் எப்படி சொல்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 3 இடத்துலையும் பாம் வச்சுட்டோம். பாம் வச்சுட்டு இந்த இடமா இங்கே இல்லை கைஸ், இங்கே போனால் நம்ம வந்துட்டு எஸ்கேப் ஆகிடும். ஓடுறா அவ்வளோதான் கைஸ். வெடித்து செதறிடுச்சு எல்லாமே. அப்படியே நம்ம வச்ச 3 பாமும் வெடித்து செதறிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு அவ்வளோதான். இந்த பில்டிங்கே ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி அங்கே ஒரு கன் இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் ஆனால் அது மினி கன் இல்லை மினி கன்னு. அது அங்கே இருக்கும். இருங்க, இங்கே எங்கடா நான் வந்துட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் வந்துட்டு அது எடுக்கலாம். நான் வந்துட்டு என்ன இப்போ பார்த்தீங்களா ஒரு மாதிரி சுற்ற ஆரம்பிக்குது. இதனாலே என்னால் எடுக்க முடியல. நீங்கள் வந்துட்டு இந்த மிஷன் வந்துச்சுன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு அம்பத்தோ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. செம்மையாக முடிச்சாட்டா நீ. ஆனால் நீ தாண்டா ஒரு சிங்க குட்டி அப்படி இப்படின்னு நம்மளை பாராட்டுறான். ஆனால் நாம் வந்துட்டு சரி அப்படின்னு நார்மலாக வந்துட்டு விட்டோம். இப்போ வந்துட்டு இங்கே தான் கைஸ் இந்த படிக்கட்டில் கொய்யால டேய் சும்மா இருங்கடா. நானே என் வேலை உண்டுன்னு போயிட்டுருக்கேன்.
நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னடா சாவங்கடா சாப்பிடா கொய்யால. நான் பாட்டுன்னு செவனேன்னு அந்த போய் அந்த கன்று எடுத்துருப்பேன். ஆனால் விட மாட்டேங்கிறானுங்க. ஓகே, அதாவது இந்த இடத்துல கரெக்டாக குதிச்சுடுங்க. குதிச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிடுங்க. ஆனால் இது வந்துட்டு ஒரு கடுப்பான விஷயம் கைஸ். இந்த ஏறி இதோ அதாவது என் ஃபோனு சுற்றுறது. இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இவங்க எவன்டாது என்ன ஆச்சுன்னு தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன் இருக்கும் பார்த்தீங்களா, மினி கன்று பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த மினி கன் தான் கைஸ் தேவை நமக்கு. பட் நான் அந்த மினி கன்னை வந்துட்டு எடுக்கலை. ஸோ என்னடா அதான் ஸ்க்ரீன் சுற்ற ஆரம்பிச்சிச்சுல்ல, ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, அங்கே ஒரு மினி கன் இருந்துச்சு. ஜூம் பண்ண முடியுமான்னு தெரில. ஜூம் பண்ண பார்க்குறேன். ஏன்னா நான் எடிட் பண்ணுற ஆப்பில் ஜூம் பண்ணுற இது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரியாக தெரில. ஸோ பார்ப்போம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஏதோ ஒரு கடையில் போய் உள்ளே போய் பார்த்தேன். அதனால் இந்த ட்ரெஸ் நமக்கு வந்துட்டு கிடச்சிருச்சு. போடு சூப்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது, டாமி நீ தானே லவ் ஃபிஸ்ட். அதாவது இவங்க வந்துட்டு ஒரு பேண்டு கைஸ். பேண்டு மீன்ஸ் இந்த பாட்டு கச்சேரியெல்லாம் நம்ம ஊரில் இப்படி கச்சேரியெல்லாம் வைப்பாங்க. அது மாதிரி அங்கே வந்துட்டு இது மாதிரி பேண்டு அது மாதிரி 80s காலகட்டத்திலலாம் பேண்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அது அவங்களோட ஒரு இதுதான் இவங்க. அதாவது எங்களுக்கு அதாவது என் பசங்களுக்கு வந்துட்டு ஒன்று தேவைப்படுது. ஏதோ ஒன்று ஓல்டு லவ் ஃபிஸ்ட் ஃபியூரி லவ் ஜூஸ். ஆமாம் லவ் ஜூஸ். அது வந்துட்டு எங்களுக்கு தேவை. லவ் ஜூஸ் அப்படின்றது எங்களுக்கு வந்துட்டு தேவை. அதாவது அதில் என்னென்ன கலந்துருக்க பெட்ரோல்லாம் கலந்துருக்கும் போல். ஓகே, அது வந்துட்டு எங்களுக்கு தேவைப்படுது. இங்கே வேறு எதுக்குன்னு தெரில கைஸ். மினுக்கி மேலே மினுக்கின்னு பாட்டு போட்டுட்டு ஆடிட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். நல்ல வேலை அங்கே தான் கொஞ்சம் தள்ளி தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த லவ் ஜூஸுன்றது ஒருத்தங்கிட்டே இருக்காமா. அவங்ககிட்ட நமக்கு காசு கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவையான காசு வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அந்த காசு கொடுத்ததுன்னும் என்ன பண்ணிட்டாங்க அதான் கைஸ், காசு கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் முன்னாடி போவோம் இல்லைடா. ஓகே, கொஞ்சம் முன்னாடி போயிட்டா அவன் வந்துட்டு வந்துட்டு இல்லை என்ன தெரியுமா பண்ணுறான், லுக்கிங் சம்திங் ஸ்பெஷல் ஐ நீட் அப்படின்னா காசு கொடுத்ததுக்கு நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிடறான். அதாவது காசு மட்டும் வாங்கிட்டு அந்த பொருளை வந்துட்டு கொடுக்காமல் போகிறான். ஓகே, இன்றைக்கி விடமாட்டேன்டா உன்ன. டே எங்கே இருக்க இந்த கார் வேறு அவ்வளோ நல்ல கார் இல்லை கைஸ். ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு காரு. அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி இவனை பிடிப்பேன்னு தெரில. ஸோ வாங்க பிடிப்போம். நில்றா டேய், ஓடாதடா நில்றா. ஓகே, கீழே வந்துட்டாங்க கைஸ். ஐயோ, போலீஸை வேறு தெரியாமல் இவனுங்க வேறு கடுப்பு ஏற்றிடுவானுங்க. ஓகே, டேய் பஸ்டர் ஆக்கி தாண்டிங்கடா. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா போதும் கைஸ், பஸ்டர் ஆக்கியிருப்பானுங்க. இருங்க, காரை விட்டு இறங்கி. ஓகே இருங்கடா. டேய் துரத்துறானுங்க நம்மளை. இருங்கடா, நீ இங்கே வா, நான் அங்கே போகிறேன். இந்த பைக் எடுத்துகிட்டு போவோம். பைக்கு எங்களுக்கு கம்பெனி அதாவது லவ் ஜூஸ் மட்டும் எங்களுக்கு தேவையில்லை. முசைடிஸ் முசைடிஸ் யாருன்னு தெரியுமா? மெர்சைடிஸ் ஏதாவது தப்பாலாம் படிச்சுட்ருக்கேங்க. யார் தெரியுமா? கர்னலோட பொண்ணு. ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 1 தான் நினைக்கிறேன். பார்ட் 1 இந்த மெர்சைடிஸு கர்னல் இவ தான் என் பொண்ணு ஒரு இடத்துல போய் விட சொல்லியிருப்பாள். உன்னை லவ் ஃபிஸ்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஓ அப்படியா, நானும் வரேன் அப்படின்னு வந்துட்டு. நான் கூட இவன் நம்ம ஹீரோயினாக தான் இருப்பான்னு நினச்சேன் கைஸ் டாமிக்கு. பட் டாமி ஒரு மொரட்டை சிங்கிள். ஹீரோயினாக தான் இருப்பான்னு நினச்சேன். இந்த கேங்ஸ்டர் வெகாஸில் எப்படி கேரன் ஒரு ஹீரோயினாக இருப்பாள், அது மாதிரி ஹீரோயினாக தான் இருப்பான்னு நினச்சிருந்தேன். பட்டு ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம வந்துட்டு போயிடணும். இல்லைனா அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. இந்த பைக்கு ஏதோ நல்லாயிருக்கு கைஸ். எனக்கு வந்துட்டு எந்த பைக்
பிடிக்கும்னா டர்ட் பைக்குன்னு ஒன்று இருக்கும் கைஸ், செம்மையாக இருக்கும். இந்த ரேஸ்லலாம் ஓட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பைக்கு அதான் கைஸ் எனக்கு செம்மையாக இருக்கும். நான் பாட்டுன்னு அதில் குரலி வித்தெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ வந்துட்டு நேராக போய் ஒரு ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளை வந்துட்டு அதான் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல ரீச் ஆகிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பைக்கு நல்லதோ முன்னாடி இல்லை கைஸ், முன்னாடி போகிற வண்டி இல்லை, இந்த பைக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைக் வந்துட்டு எனக்கு வந்து இந்த பைக்கும் இல்லை கைஸ், எல்லாம் ஒரே பைக்காக தான் இருக்குது. பட்டு அந்த பைக் செம்மையாக இருக்கும். நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில், பார்ப்போம். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், ஏற்றிருப்பான் இந்நேரத்துக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க அப்படியே வந்துட்டு ரைட் எடுப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க கைஸ் போவோம். கிட்ட வந்தாச்சு. அப்படியே ஒரு பிரேக்கு போட்டு ஓகே உன்னை அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு வந்துட்டு இந்த முசைடிஸ்னே வச்சுப்பாங்க, வாயில் தான் வருது மெர்சைடிஸ். ஐயோ வாயிலே சுத்தமாக வர மாட்டேங்குது. ஒன்னும் பேரை ஒழுங்கா சொல்லு, இதெல்லாம் அந்த பேரே சொல்லாத, அதை விட்டு என்ன எதுவும் உளறிட்டு இருக்க? அதுவா தெரிலடா. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க பேட் வைப்ஸ் டமி அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது அதாவது என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சைக்கோ கில்லர்னு ஒருத்தன் இருக்கான். அந்த சைக்கோ கில்லர்ன்றவன் இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான். ஸோ நீ என்ன பண்ணுற, அவனுங்களை வந்துட்டு அதான் அவனை போய் கொன்னுடு. அவன் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு இடத்துல அவன் இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கான். போலீஸை இது பண்ணிகிட்ருக்கான், போலீஸை வம்பிழுத்துட்ருக்கான்னு வச்சுக்கோ. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு வாங்க நான் வந்துட்டு கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த காரில் தான் போகணும் போல், பைக்கில் போகலான்னு பார்த்தா இந்த காரில் தான் போகணும் போல். ஸோ வாங்க போயிடுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு கிட்ட தான் கைஸ் இருக்குது, நேராக போனாலே வந்துடுது. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க போயிடுவோம். அப்படியே நேராக எடுத்து போவோம். போடா நேராக போடா. வந்தாச்சு கைஸ் அந்த இடத்துல. ஓகே, இப்போ வந்துட்டு பிரேக் பிடிச்சி ஏற்றிடக்கூடாது. ஓகே, இப்போ வந்துட்டு செக்யூரிட்டி அங்கே இருக்காப்புல. இவன் ஏதோ பொண்ணு இவன் தாங்க நினைக்கிறேன் கைஸ், பார்த்தீங்களா இவன் தான். அதாவது லவ் ஃபிஸ்ட்டை தான் இவனுங்க ஏதோ இது பண்ணிகிட்ருக்கான். அதான் இந்த பேண்ட் வச்சுருக்கானு பார்த்தீங்களா, அவங்களோட இது வந்துட்டு லவ் ஃபிஸ்ட். அவங்களோட பேர் வந்துட்டு அந்த பேண்டோட பேர் வந்துட்டு லவ் ஃபிஸ்ட். ஆமாம். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க நேராக போய் அவனை அப்படியே போய் சுடுவோம். சாவ மாட்டேங்கிறாங்க. இதோ முன்னாடி போகுது பார்த்தீங்களா, அந்த பைக் தான் நான் சொன்னேன். இதுங்க காட்டுறேன். உள்ள போலீஸ் இல்லை போல், இல்லைன்னா தொத்திருப்பானுங்க, விடமாட்டானுங்க. அவன் செக்யூரிட்டியை கொண்டா அது ஒன்றும் தப்பு இல்லை. நாம் ஜஸ்ட் ஏதாவது ஒருத்தனை ஒன்றா கூட தொத்துவானுங்க கைஸ். ஐயோ ஏற்றிடாங்க கைஸ். சாவு செத்து தொலைறான் நாயே. அமுனேஷன் கிட்ட வந்தாச்சு, இன்னும் அவனை சாவடிக்க முடியல. ஓகே, அப்படியே வந்துட்டு பிரேக் பிடிச்சி அவன் அப்படி பூந்து போயிட்டான். இதோ முன்னாடி போகுது பார்த்தீங்களா ஒரு பைக்கு, டர்ட் பைக் மஞ்சள் கலரு. அந்த பைக் தாங்க செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, எனக்கு அந்த பைக் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு போலீஸ்காரங்களே இது பண்ணிட்டு போகிறான். இதோ கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஒன்று விழுந்துட்டு அந்த பைக்கு தான். இப்போ வந்துட்டு போலீஸ்காரனே இடிச்சிட்டு போகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவனுக்கு. ஓகே டேய், நான் பாட்டு என் வேலை உண்டுன்னு போகிறேன், மரியாதை போயிடு. ஓகே கைஸ், மிஷன் பாஸ் ஆயாச்சு. இப்போ அவனும் போலீஸ் கேஸும் நம்மளை விட்டு போயாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் மிஷன், அதாவது நான் வீடியோவிலே கட் பண்ணியிருப்பேன், அதனால் வாய்ஸ் கொடுக்குறது ஈஸியாக இருக்குது. வீடியோவிலே கட் பண்ணியிருப்பேன் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு கேட்குறான், ஏய் கென் பால். அவன் வந்துட்டு யார் அப்படின்னா கென் பாலோட ஒரு பேண்ட் தான் அது. ஓகேங்களா, எங்களுக்கு இது மட்டும் தேவாதுன்னு தான் பாருங்கள், பத்தாது. எங்களுக்கு வந்துட்டு ஒரு இது வேணும். ஒரு மசில் மீன்ஸ் ஒரு செக்யூரிட்டி மாதிரி, மசில் மீன்ஸ் ஒரு செக்யூரிட்டி வேணும்.
அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்களா காட்டிக்கிது பைக்கர் மிஷன் ஃபஸ்ட்டு போய் முடி அப்படின்னு செக்யூரிட்டி வேணும். ஸோ அந்த செக்யூரிட்டி இதை வந்துட்டு கூட்டிகிட்டு வா, அந்த செக்யூரிட்டி இருக்கிற ஆளுங்கிட்ட கூட்டிகிட்டு வா. பைக்கர்ஸ் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படியே பாடி பில்டர் மாதிரி இருப்பானுங்க. பாடி பில்டர் மாதிரி இருக்க மாட்டானுங்க, கொஞ்சம் ஆளுங்க பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அப்படியே முறைச்சிட்டு இருப்பானுங்க கைஸ். ஓகே, என்னடா இது வெளியே வந்துச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க அப்படியே. ஐயோ இடிச்சிட்டேன். ஓகே, நேராக போய் இங்கே தான் கைஸ் லெஃப்ட் எடுக்கணும். அந்த பைக்கர் இந்த கார்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வர சிம்பிள் மாதிரியே இருந்துச்சுன்னா நீங்கள் அதுதான் வந்துட்டு பைக்கர் மிஷன்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஏய் இங்கே யார் பேக்கர் ஐ மீன் பைக்கர் அப்படின்னு தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஏய் நீ தானே அவன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீ யார் அப்படின்னு கேட்கும்போது டாமி வெர்சிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். வெர்சிட்டி உன்னை கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். இப்போ வந்துட்டு செக்யூரிட்டி அவங்களுக்கு தேவைப்படுது அப்படி அப்போ வந்துட்டு சொல்லும்போது நான் செக்யூரிட்டி, அதாவது நீ அவனுங்களுக்கு நான் செக்யூரிட்டியாக இருக்கணும்னா நீ வந்துட்டு எங்கள் கூட ரேஸில் வச்சு ஜெயிச்சுட்டு நீ தான் பெரிய ஆளுன்னு காட்டு. அப்படி தான் ஐ மீன் அப்போ தான் நாங்கள் ரேஸில் வந்துட்டு இது பண்ண முடியும். ரேஸில் வந்துட்டு அவனுங்களை ஐ மீன் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். வளரிட்டுருக்கேன், ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ நீ வந்துட்டு ரேஸில் போய் ஜெயிச்சிடு எங்கள் ஆளுங்க கூட அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க. இதுதான் இந்த பைக்கு போல், வேறு எந்த பைக்கும் எடுக்க முடியாது. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே இது சுட முடியுமான்னு தெரியலையே. இருங்க, இவனுங்களை கொல்லலாமா? இருங்க, கொன்னுடலாம். ஓகே, என்னடா இது, கொன்னுடலாம். சாப்பிடா. ஐயோ கொல்லக்கூடாது போல், அட்டாக் பண்ணாமல் நேர்மையாக ஆடணும் போல். அட பாருங்களா. ஓகே, இந்த கட்சினை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடுவான். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க. இதே பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே சும்மா கடவுளே அஜித்தே மன்ற மாதிரி போவோம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பைக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவ்வளோ வராது கைஸ். இந்த பைக்கு ஒரு மாதிரி திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் திருப்பவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இந்த பைக்கு. கொஞ்சம் பழகிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் கைஸ். டர்ட் பைக் மட்டும் கொடுத்துருந்தானுங்கன்னா செம்மையாக ஓட்டியிருக்கலாம். பட் டர்ட் பைக்கு வந்துட்டு பைக்குன்ற பாருங்க, பைக் வந்துட்டு கொடுக்கல அவனுங்க. ஐயோ நல்ல வேலை இடிச்சிருப்பேன் கைஸ். நேராக மரத்தில் கொண்டு போய் விட்டுருப்பேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ வந்துட்டு வாங்க. அப்படியே ஒரு யூட்டனா லெஃப்டாக யூட்டனா என்னன்னு தெரில. ஐயோ போயிடுவானுங்களை போல் முந்திட்டு. இருங்கடா நானும் வரேன். நம்ம தான் ஃபஸ்ட்டா? ஐயோ வச்சா. இப்போ வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் நான் அப்படியே திருப்பி இது பண்ணியிருக்கலாம். பட் அவனுங்க அதுக்குள்ளே போயிட்டானுங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு அவன் போயிட்டான். ஸோ நான் பொறுமையாக இப்படி தள்ளிட்டு உட்காந்து போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அந்த பாயிண்ட்டை வந்துட்டு ரீச் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், வலிக்கி விழுந்துருப்பேன் நேரத்துக்கு. அப்படியே ஒரு ரைட் எடுத்தோம் அப்படின்னா இந்த வாட்டியும் மிஸ் ஆகிடுச்சுன்னா வழங்கிடும் கைஸ். இந்த வாட்டியே மிஸ் ஆகிடுச்சுன்னா வழங்கிடும். ஐயோ வலிக்குது கைஸ் அப்படியே. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க. பார்த்தீங்களா, திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அவன் நல்ல வேலை அங்கே உழுந்துட்டான். அந்த சாக்கு ஐ மீன் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்னும் செகண்ட் ப்ளேஸ் தான் போல். டேட்ரா நானும் வரேன் உன் கூடயே. ஏம்மா நவுந்து போம்மா. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க. அப்படியே வந்துட்டு 2 காருக்குள்ளே பூந்து போயிட்டான். ஐயோ போடா டக்குன்னு போடா. அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்தாச்சு.
ஓகே எப்படியோ மேனேஜ் பண்ணி ஃபஸ்ட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஸோ இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரில. இந்த ஷூட் டெஸ்ட்டுன்ற மிஷன் பார்த்தாலே எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது கைஸ். ஏன்னா அந்த மிஷன் தான் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் மிஷன் இந்த எவர். எந்த மிஷன் கூட இந்த ஹெலிகாப்டர் மிஷன் கூட எப்படியோ முடிச்சிட்டேன் கைஸ். பட் இந்த இந்த மிஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மிஷன் தான் அதோ அந்த ஷூட் டெஸ்ட்டுன்ற ஒரு மிஷனு. ஸோ அந்த மிஷன் தான் வந்துட்டு கடுப்பேற்றும். ஸோ வீடியோ வந்துட்டு என் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ ஏன்டா அப்படின்னு வந்துட்டு இந்த நேரத்தில் ஐ மீன் சீக்கிரமாக வந்துட்டு வீடியோ முடிச்சு அப்படின்னு வந்துட்டு கேட்பீங்க. ஸோ சம் ரீசன்ஸ்னால தான் ஸ்டோரேஜ். ஸோ அதான். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பை கைஸ். ஜோக்கர் பேண்டா பை சொல்லு. பை கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. ஸோ நாளைக்கு பார்க்குறேன். பை கைஸ்.